friends, welcome to Favors of Creative Cultivates. நீங்க நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா 1 feet farming. அது வந்து நம்ம ஒரு அடியிலே பண்ணலாம். அது வந்து வீட்ல உங்க கார்டன்ல இல்லனா தொட்டி, கார்ட்போர்ட்ல பண்ணலாம். அது வந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து வெந்தய கீரை எப்படி வந்து ஃபார்மிங்கா ஒரு ஃபார்ம் மாதிரி கொஞ்சம் நிறைய பண்றதுக்கு. முதல்ல என்ன பண்றீங்கன்னா ஒரு 2 tablespoons வெந்தயம் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு வேளைக்கு வரும். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இது வந்து 8 hours ஊறணும். நம்ம நைட்டு பண்ணிட்டு காலையில் வந்து இதை வந்து பண்ணிக்கலாம். காலையில் வந்து நம்ம ஃபார்மிங் பண்ணலாம். நான் வந்து இதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா வந்து ஒரு தெர்மாகால் பாக்ஸ் அண்ட் வந்து இது வந்து காலையில் வரைக்கும் ஊறணும். இப்போ 8 hours ஊறலாம். இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நேரம் இப்போ நீங்கள் ஈவினிங் ஊற வச்சிங்கன்னா நாளைக்கு காலையில் கூட எடுக்கலாம். நான் நைட் ஊற வச்சுருக்கேன். அதனால் நான் வந்து நாளைக்கு காலையில் வந்து ஃபார்மிங் பண்ண போகிறேன். நேற்று வந்து நம்ம வந்து இதை ஊற வச்சுருந்தோம்ல இதை ஸோ இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ இதை வந்து நம்ம கார்டன் சாண்ட் உங்ககிட்ட இந்த பாருங்க, நான் என்கிட்ட கார்டன் சாண்ட் இருக்குது. ஸோ நான் இதில் போட்டுட்டு உள்ளே கோடு போட்டுக்கோங்க. நம்ம லைனாக பண்ணலாம். ஸோ அப்போ தான் அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பண்ணுங்க. அப்போ தான் அது க்ரோவிங்ஸ் கரெக்டாக வரும். அப்புறமா கொஞ்சம் மெதுவாக இங்கெல்லாம் தூவி விட்ருங்க. எல்லாம் ரோஸாக போடலாம், இல்லைனா நீங்கள் எப்படி வேணால் போடலாம். இந்த மாதிரி கையெல்லாம் உள்ள விட்டுட்டு இங்கெல்லாம் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக இந்த எல்லா ரோஸ்லையும் இப்போ நம்ம போட்டுட்டோம்ல. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கையில் மண் எடுத்துட்டு இங்கே மேலெல்லாம் தூவி விட்ருங்க. இந்த மண்ணில் வந்து கொஞ்சம் பெரிய கல் இல்லாமல் கொஞ்சம் குட்டியாக கல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே கொண்டு வச்சு அதை மாதிரிலாம் போடாதீங்க. கையை வச்சு மெதுவாக போடுங்க. எல்லா ரோஸ்லேயும் போடுங்க. எல்லாமே மறையிற மாதிரி, இன்னும் கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி கூட இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றாதீங்க. கொஞ்சம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தெளிச்சு விடுங்க. அப்படியே ஊற்றுனீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக எல்லாமே மிக்ஸ் ஆகிக்கும். ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக தெளித்து எல்லாமே ஈரமாக இருக்கிற மாதிரி. ஓகே, இது தண்ணி விட்டுட்டு அடுத்த நாள் இது எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இதுதான் நம்மளோட டே 1. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள், மெதுவாக ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து இது கொஞ்சம் வெயில் இல்லாத இடமா, ஆனால் கொஞ்சோண்டு வெயில் அடிக்கிற இடமா வச்சுக்கோங்க. நேற்று வந்து நம்ம டே 2 வந்து பார்த்தோம். கொஞ்சம் எல்லா ஸ்ப்ரவுட்ஸ் தான் வெளில வந்தது. டே 3 பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளில வந்துடுச்சு. உங்களுக்கு நான் ரீசன் சொல்லிடுறேன் ஏன் நம்ம இப்படி ரோஸில் போட்டோன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இங்கே சென்டர் இருக்குல்ல, இங்கே கேப்லாம் இருக்குல்ல, இந்த கேப்பில் நம்ம இப்போ தண்ணி ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க. அதனால் ஏன்னா இதோட ஸ்டெம்ஸ் இப்படி மேலே அப்படியே ஸ்ப்ளாஷ் பண்ணிட்டோன்னா இதோட ஸ்டெம்ஸ் எல்லாம் ரொம்ப சாஃப்ட்டு. ஸோ அதனால் வராது. ஸோ அதனால் இப்போ தண்ணி இந்த ரோஸில் இப்போ நான் ஊற்றுறேன். இப்போ நீங்கள் பறவை விடுறதா இருந்ததுன்னா எப்படி தண்ணி ஊற்றணும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் இப்படி இங்கே எல்லா சைடும் வச்சு எல்லா சைடும் விதை போட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இந்த ஸ்ப்ரே இருந்ததுன்னா ஸ்ப்ரே யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஸ்ப்ரே இருந்ததுன்னா, இல்லைன்னா ஓகே. இதுதான் டேட். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கல்ல. ஸோ நம்ம இந்த டைமில் கூட ஹார்வெஸ்ட்லாம் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் நம்ம இந்த டைமில் ஹார்வெஸ்ட் பண்ணுறோன்னா, இந்த டைமில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டில் நான் தண்ணி எடுத்துட்டு
முதல்ல நீங்கள் தண்ணி எடுத்துட்டு நீங்கள் மெதுவாக ஊற்றிக்கோங்க. ஏன் இப்போ நம்ம தண்ணி ஸ்டார்டிங்கில் ஊற்றுறோன்னா ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த இது கிடைக்கும். ஏன்னா அப்போ தான் ரூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக ஈஸியாக ப்ளக் பண்ணுறதுக்கு இருக்கும். இதை பார்த்தீங்களா நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குன்னு. பார்த்தீங்கன்னா நம்மளோட கீரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்கு. ஸோ நான் வந்து இதோட ரூட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இது நம்ம வந்து 1 feet ஃபார்மிங் பண்ணியிருக்கோம். நம்ம 1 feet ஃபார்மிங்கில் நம்மளுக்கு இவ்வளோ கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா என் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க.